என் தங்கமே, உன் வாசலில் நாய் ஒரே திசையில் குரைக்கிறது என்று நீ கவனித்தால் அதை கேட்டவுடனே பயத்துக்குள் போகாதே. இயற்கை பல மொழிகளில் பேசுகிறது. நாம் அதை எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதே முக்கியம். சிலர் அதை அபசகுனம் என்று நினைப்பார்கள். சிலர் அதில் அர்த்தம் தேடுவார்கள். ஆனால் உண்மையில் அது உன் கவனத்தை உன் உள்ளே திருப்பும் ஒரு சின்ன அழைப்பு தான். என் தங்கமே, மோகினி என்ற பெயரை கேட்டவுடனே அது வெளியில் இருந்து வருகிற ஒரு உருவம் என்று மட்டும் நினைக்காதே. மோகினி என்பது சில நேரங்களில் உன் உள்ளே மறைந்திருக்கும் மாய சக்தியின் அடையாளம். உன்னை குழப்பவும் இல்லை, உன்னை பயமுறுத்தவும் இல்லை. உன்னை விழிப்பாக்க தான் அந்த சின்னங்கள் தோன்றும். என் தங்கமே, நாய் ஒரே திசையில் குரைக்கிறது என்றால் அது ஏதோ ஒன்று மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கான குறியீடாக கூட இருக்கலாம். அந்த மாற்றம் வெளியில் இல்லை, உன் உள்ளே. நீ நீண்ட நாட்களாக அடக்கி வைத்த உணர்வு, பேசப்படாத உண்மை, முடிவு எடுக்காத எண்ணம், அவையெல்லாம் இப்போது வெளிச்சம் பார்க்க விரும்புகின்றன. என் தங்கமே, உன் மனம் இப்போது மிகவும் உணர்வுபூர்வமாக இருக்கிறது. அதனால் தான் நீ சின்ன சின்ன நிகழ்வுகளிலும் அர்த்தம் காண ஆரம்பித்திருக்கிறாய். இது தவறு அல்ல. ஆனால் அதில் நீ சிக்கிக்கொள்ள வேண்டாம். சின்னங்கள் உன்னை பயமுறுத்த வரவில்லை, உன்னை விழிப்படைய செய்யத்தான். என் தங்கமே, மோகினி என்ற சக்தியை நீ வெளியில் தேட வேண்டாம். அது உன் ஆசைகளின், உன் ஈர்ப்புகளின், உன் உள்ள குழப்பங்களின் உருவகமே. உன்னை உன் பாதையிலிருந்து திருப்ப முயற்சிக்கும் எந்த எண்ணமும் மோகினி தான். அதனால் பயப்பட வேண்டாம். விழிப்புடன் இரு. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்போது சில விஷயங்கள் மிகவும் கவர்ச்சியாக தோன்றலாம். எளிதான வழி, சுலபமான தீர்வு, உடனடி மகிழ்ச்சி. அவை எல்லாம் மோகினியின் முகங்கள். அவற்றை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அவற்றில் முழுவதுமாக கரைந்து போகாதே. என் தங்கமே, உன் வாசலில் நாய் குரைக்கும் போது நீ உன் உள்ளே கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று தான். நான் இப்போது எதிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறேன்? எந்த உண்மையை நான் பார்க்காமல் இருக்கிறேன்? அந்த கேள்விக்கு பதில் கிடைத்தால் எந்த மோகினியும் உன்னை மயக்க முடியாது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்போது தீர்மானம் எடுக்க வேண்டிய காலம் வந்திருக்கலாம். அதனால் தான் உன் மனம் வெளி நிகழ்வுகளை அதிகமாக கவனிக்கிறது. மனம் குழம்பும் போது தான் அது வெளியில் சின்னங்கள் தேடும். அந்த குழப்பத்தை நீ மென்மையாக அணுகு. என் தங்கமே, நாய் என்பது விழிப்பின் சின்னம். அது எப்போதும் உணர்வோடு இருக்கும். அதுபோல நீயும் உன் உணர்வுகளை விழிப்போடு கவனிக்க ஆரம்பித்தால் எந்த மாயமும் உன்னை வழிதவற வைக்காது. என் தங்கமே, உன் மனம் சில நேரங்களில் பயத்தை உருவாக்கும். அந்த பயத்திற்கு ஆன்மீக பெயர் வைத்தால் அது பெரியதாக தோன்றும். ஆனால் உண்மையில் அது உன் உள்ளத்தின் குரல் தான். அந்த குரலை அடக்காதே. புரிந்து கொள்ள முயற்சி செய். என் தங்கமே, நீ ஆன்மீகம் என்ற பெயரில் உன்னை அச்சத்தில் வாழ வைக்க வேண்டாம். உண்மையான ஆன்மீகம் உன்னை நிம்மதியில் நிறுத்தும். உன்னை வலிமையாக்கும். உன்னை உன்னோடு இணைக்கும். என் தங்கமே, எந்த சக்தியும் உன்னை தாக்க வருவதில்லை. எந்த சக்தியும் உன்னை இழுக்க வருவதில்லை. நீயே உன்னை எங்கே கொடுக்கிறாய் என்பதே முக்கியம். உன் கவனம் எங்கே இருக்கிறதோ உன் சக்தியும் அங்கே தான் செல்லும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்போது ஒழுங்கு தேவைப்படுகிறதா என்று உன்னிடம் நீ கேட்டுப்பார். தூக்கம், உணவு, சிந்தனை, உறவுகள், இவை எல்லாம் சீராக இல்லாத போது மனம் வெளியில் அர்த்தம் தேடும். என் தங்கமே, நீ எந்த சின்னத்தையும் பார்த்து பயப்பட வேண்டாம். ஆனால் எந்த சின்னத்தையும் முழுவதுமாக நம்பி உன் அறிவை ஒதுக்கவும் வேண்டாம். அறிவும் உணர்வும் சமநிலையில் இருந்தால் தான் நீ பாதுகாப்பாக இருப்பாய். என் தங்கமே, உன் உள்ளே இருக்கும் உண்மையான சக்தி தான் உன்னை காக்கிறது. வெளி சக்திகள் அல்ல. உன் தெளிவு, உன் சுயமரியாதை, உன் விழிப்பு, இதுவே உன் கவசம். என் தங்கமே, உன் மனம் இப்போது அதிகமாக கதைகள் கட்டினால் சற்று நிறுத்து. சுவாசத்தை கவனி. உடலை உணர். இப்போதைய தருணத்தில் இரு. அங்கே எந்த மோகினியும் இல்லை. அங்கே நீ மட்டும்தான். என் தங்கமே, ஆன்மீக பாதை என்பது பயத்தின் பாதை அல்ல. அது விழிப்பின் பாதை.
நீ பயப்பட ஆரம்பித்தால் நீ பாதை விட்டு விலகியிருக்கிறாய் என்று அர்த்தம். மீண்டும் உன்னிடம் திரும்பி வா. என் தங்கமே, உன் வாசலில் நடந்ததை விட உன் உள்ளத்தில் நடப்பதே முக்கியம். வெளியில் நாய் குரைத்ததா இல்லையா என்பது பெரிய விஷயம் இல்லை. உன் மனம் இன்று என்ன சொல்கிறது என்பதே முக்கியம். என் தங்கமே, நீ பாதுகாப்பாக தான் இருக்கிறாய். எந்த தீய சக்தியும் உன்னை சுற்றி இல்லை. உன் உள்ளே எழும் குழப்பம் மட்டும் தான் உன்னை அசைத்து கொண்டிருக்கிறது. அதை புரிந்து கொண்டால் அது கூட அமைதியாகும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வருவதற்கு முன் சிறிய குழப்பங்கள் வரும். அது இயல்பு. குழப்பத்தை பயமாக மாற்றாதே. அதை கற்றலாக மாற்று. என் தங்கமே, உன் பயணத்தில் நீ தனியாக இல்லை. உன் அறிவு உன்னோடு இருக்கிறது. உன் அனுபவம் உன்னோடு இருக்கிறது. அதுவே உண்மையான அருள். என் தங்கமே, இந்த வார்த்தைகள் உன்னை அமைதியாக்கினால் போதும். பயம் குறைந்தால் போதும். விழிப்பு வந்தால் போதும். அதற்கு மேல் எந்த சின்னமும் இப்போது தேவையில்லை. என் தங்கமே, நீ இப்போது கேட்டுக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை உள்ளே நோக்கி அழைக்கும் மென்மையான குரல்தான். வெளியில் நடப்பதை விட உன் மனதில் எழும் அலைகளை கவனிக்க ஆரம்பித்தால் எந்த மாயமும் உன்னை அசைக்க முடியாது. உன் கவனமே உன் சக்தி. அதை நீ எங்கே வைக்கிறாய் என்பதே உன் அனுபவத்தை உருவாக்குகிறது. என் தங்கமே, சில நேரங்களில் இரவில் மனம் அமைதியாக இருக்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போது சின்ன சத்தங்கள், சின்ன நிழல்கள், சின்ன உணர்வுகள் பெரிதாக தோன்றும். அது உன் மனம் சோர்வடைந்ததின் அடையாளம். அதற்கு மருந்து பயம் அல்ல, ஓய்வு. ஆழமான சுவாசம். உன்னை நீ அன்போடு அணைத்துக் கொள்வது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடந்த சில அனுபவங்கள் உன்னை அதிகமாக எச்சரிக்கையாக வைத்திருக்கலாம். அதனால் தான் நீ எல்லாவற்றிலும் அர்த்தம் தேடுகிறாய். அர்த்தம் தேடுவது தவறு இல்லை. ஆனால் அர்த்தத்தில் சிக்கிக் கொள்வது தான் வலி. நீ சின்னங்களை வழிகாட்டிகளாக மட்டும் பயன்படுத்து, தீர்ப்புகளாக அல்ல. என் தங்கமே, உன் உடல் உன்னோடு பேசுகிறது. சோர்வு வந்தால் ஓய்வு கேட்கிறது. நெஞ்சில் கனத்த உணர்வு வந்தால் சொல்லப்படாத உண்மையை நினைவூட்டுகிறது. தலையில் அழுத்தம் வந்தால் நீ அதிகமாக சுமக்கிறாய் என்று சொல்கிறது. இதை எல்லாம் வெளி சக்தி என்று மாற்றாதே. இது உன் உடலின் அன்பான மொழி. என் தங்கமே, நீ உன்னை நீ கேட்க ஆரம்பித்த நாளிலிருந்து உன் வாழ்க்கை மெதுவாக ஒழுங்கு பெறும். மற்றவர்கள் சொல்வது, சமூக கதைகள், பயமூட்டும் பேச்சுகள், இவை எல்லாம் உன் அமைதியை குலைக்க மட்டும் தான் முடியும். உன் மையத்தை எட்ட முடியாது. என் தங்கமே, இருளை எதிர்த்து போராட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சிறிய விளக்கு போதும். அந்த விளக்கு உன் விழிப்பு. நீ விழித்திருந்தால் இருள் தானாகவே விலகும். அதனால் பயத்தை எதிரியாக மாற்றாதே, புரிதலாக மாற்று. என் தங்கமே, உன் கனவுகள் சில நேரங்களில் குழப்பமாக இருக்கலாம். அவை எதிர்கால கணிப்புகள் அல்ல. அவை உன் மனம் சீரமைக்கும் காட்சிகள். கனவில் வரும் உருவங்கள் உன் உணர்வுகளின் வடிவங்கள். அவற்றை நேரடியாக வாழ்க்கையில் ஒட்டாதே. என் தங்கமே, நீ பாதுகாப்பு தேடி பல விஷயங்களை பிடித்து கொள்கிறாய். மந்திரங்கள், பெயர்கள், கதைகள். ஆனால் உண்மையான பாதுகாப்பு உன் தெளிவில் தான். தெளிவு வந்தால் எந்த பெயரும் தேவையில்லை. என் தங்கமே, உன் உறவுகளில் சில நேரங்களில் குழப்பம் வரும். அதையும் நீ வெளி சக்தி என்று சொல்லிக்கொண்டால் பொறுப்பு உன்னிடமிருந்து விலகிவிடும். ஆனால் பொறுப்பு உன்னிடம் இருந்தால் தான் மாற்றம் வரும். நீ என்ன உணர்கிறாய், என்ன சொல்கிறாய், என்ன செய்கிறாய், இவை தான் முக்கியம். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை மெதுவாக ஒழுங்குபடுத்து. காலையில் எழும் நேரம், உணவு, நீர், நடை, தூக்கம். இவை சீராக வந்தால் மனம் அமைதியாகும். மனம் அமைதியானால் பயக்கதைகள் கரையும். என் தங்கமே, உன் உள்ளே இருக்கும் குழந்தையை நீ கவனித்தாயா? அது பாதுகாப்பு, அன்பு, உறுதி தேடுகிறது. அதை பயமுறுத்தும் கதைகளால் அடக்காதே. அதற்கு நம்பிக்கை கொடு. என் தங்கமே, சில நேரங்களில் தனிமை நல்ல மருந்து. சத்தமில்லாமல் உட்கார்ந்து சுவாசத்தை கவனிப்பது பெரிய சாதனை. அங்கே நீ உன்னை மீண்டும் கண்டுபிடிப்பாய்.
என் தங்கமே, நீ யாரையாவது குறை சொல்ல ஆரம்பித்தால் சற்று நிறுத்து. அந்த குறை உன் உள்ளே ஏதோ ஒன்று காயப்பட்டிருப்பதன் சின்னம். அதை குணப்படுத்தினால் வெளி உலகம் மாறும். என் தங்கமே, உன் பாதை உனக்கே உரியது. மற்றவர்களின் அனுபவங்களை உன் வாழ்க்கைக்கு நேரடியாக பொருத்தாதே. உன் உண்மை உனக்கே தெரியும். என் தங்கமே, நீ வலிமையானவன், வலிமையானவள். அந்த வலிமை சத்தமாக இல்லை, அமைதியாக இருக்கும். அதனால் அதை நீ தவறாக நினைக்காதே. என் தங்கமே, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் மனம் சோர்வடையும். சில விஷயங்களை விடுவிக்க கற்றுக்கொள். விடுவித்தல் தோல்வி அல்ல, ஞானம். என் தங்கமே, நீ இப்போது வாசிக்கும் இந்த வார்த்தைகள் உன்னை மெதுவாக நிலைநிறுத்தினால் போதும். பெரிய அதிசயம் தேவையில்லை, சிறிய அமைதி போதும். என் தங்கமே, நாளை பற்றி இப்போது கவலைப்படாதே. இன்றைய சுவாசத்தை கவனி. இன்றைய உடலை கவனி. இன்றைய உண்மையை கவனி. அங்கே தான் வாழ்க்கை நடக்கிறது. என் தங்கமே, நீ பயத்தை கதையாக மாற்றும் பழக்கத்தை மெதுவாக விட்டுவிடு. உண்மையை நேராக பார்க்க ஆரம்பித்தால் கதைகள் கரையும். என் தங்கமே, நீ அன்பு பெற தகுதியானவன், தகுதியானவள். உன்னை நீ குறைத்து பேசாதே. உன் மனம் கேட்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒளி இருக்கிறது. அது வெளியில் இருந்து வர வேண்டியதில்லை, உன்னுள்ளே தான் எப்போதும் இருந்தது. என் தங்கமே, அமைதி ஒரு முடிவு அல்ல, அது ஒரு பயிற்சி. தினமும் சிறிது சிறிதாக அதை நீ வளர்த்துக்கொள். என் தங்கமே, நீ நம்பிக்கையோடு நடக்க ஆரம்பித்தால் உன் பாதை தானாகவே தெளிவாகும். உன் உள்ளத்தின் குரல் உன்னை வழிநடத்தும். என் தங்கமே, இந்த தருணத்தில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். சுவாசம் நடக்கிறது, இதயம் துடிக்கிறது. இதுவே போதும். என் தங்கமே, நீ நீயாக இருக்க கற்றுக்கொள். அதுவே உண்மையான அருள். என் தங்கமே, நீ இப்போது இந்த வார்த்தைகளோடு பயணிக்கிறாய் என்றால் உன் மனம் அமைதியை தேடுகிறது என்பதே அதற்கான சாட்சி. அமைதி என்பது எங்கோ இருந்து விழும் பரிசு அல்ல, அது உன்னை நீ புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் தருணத்தில் மெதுவாக மலரும். என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை நிறுத்தி வைத்து கேள்விகள் கேட்கும். ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் எனக்கு மட்டும் இப்படிச் சோதனை? ஏன் மனம் ஓயாமல் ஓடுகிறது என்று. அந்த கேள்விகள் உன்னை தண்டிக்க வருவதில்லை, உன்னை வளர்க்க வருகிறவை. என் தங்கமே, நீ பல நாட்களாக உன் உணர்வுகளை அடக்கி வைத்திருக்கலாம். சிரிக்க வேண்டிய இடத்தில் அமைதியாக இருந்திருக்கலாம். அழ வேண்டிய இடத்தில் வலிமையாக நடித்திருக்கலாம். அந்த அடக்கப்பட்ட உணர்வுகள் தான் சில நேரங்களில் உடலாகவும் மனமாகவும் வெளிப்படும். அதற்கு பயம் தேவையில்லை, புரிதல் போதும். என் தங்கமே, உன் உடல் உன் எதிரி அல்ல, உன் மனமும் உன் எதிரி அல்ல. இரண்டும் உன் நண்பர்கள். அவை உனக்கு சிக்னல்கள் தருகின்றன. அந்த சிக்னல்களை நீ பயமாக மொழிபெயர்த்தால் குழப்பம் வரும். அன்பாக மொழிபெயர்த்தால் தெளிவு வரும். என் தங்கமே, நீ தனியாக இல்லை என்று நினைவில் கொள். உன் அனுபவங்கள் தனித்துவமானவை என்றாலும் உணர்வுகள் எல்லோருக்கும் பொதுவானவை. சோர்வு, பயம், சந்தேகம், ஆசை, நம்பிக்கை, இவை எல்லாம் மனிதனின் இயல்பு. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சிலர் விலகி இருக்கலாம், சிலர் புரியாமல் போயிருக்கலாம். அதற்காக உன்னை குறை சொல்லாதே. எல்லா உறவுகளும் நீண்ட பயணம் செய்ய வேண்டியதில்லை. சில உறவுகள் பாடம் சொல்லி முடியும். என் தங்கமே, நீ உன் மதிப்பை மற்றவர்களின் ஒப்புதலால் அளக்காதே. இன்று பாராட்டும் அதே உலகம் நாளை மௌனமாக இருக்கும். ஆனால் நீ உன்னை நீ மதித்தால் அந்த மதிப்பு நிலைத்திருக்கும். என் தங்கமே, உன் மனம் எதிர்காலத்தை நினைத்து பயம் காட்டும், கடந்த காலத்தை நினைத்து குற்றம் சுமத்தும். ஆனால் வாழ்க்கை எப்போதும் இப்போது தான். இப்போது நீ சுவாசிக்கிறாயா? அதுவே வாழ்க்கையின் உண்மை. என் தங்கமே, நீ உன் நாளை சிறிய ஒழுங்குகளால் அழகுபடுத்து. காலை எழுந்ததும் ஒரு நிமிடம் நன்றி சொல்லு. நீர் குடி. உடலை சற்று அசைத்து நட. இந்த சிறிய செயல்கள் மனத்திற்கு பெரிய பாதுகாப்பு. என் தங்கமே, நீ எல்லாவற்றுக்கும் ஆன்மீக அர்த்தம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்கள் வெறும் மனித அனுபவங்கள் தான். சோர்வு வந்தால் ஓய்வு,
மனம் கனம் அடைந்தால் பேசுதல். இதுவும் ஆன்மீகமே. என் தங்கமே, உன் உள்ளத்தில் ஒரு அமைதியான இடம் இருக்கிறது. சத்தங்கள் எல்லாம் அடங்கும் இடம். நீ கண்களை மூடி சுவாசத்தை கவனித்தால் அந்த இடத்தை நீ உணர்வாய். என் தங்கமே, உன் எண்ணங்கள் வானத்தில் வரும் மேகங்கள் போல. அவை வருகின்றன, செல்கின்றன. நீ அவை என்று நினைக்காதே. நீ அவற்றை பார்க்கும் வானம். என் தங்கமே, நீ தவறு செய்திருந்தாலும் அதில் இருந்து கற்றுக்கொள்ள முடிந்தால் அது தோல்வி அல்ல, அனுபவம். உன்னை நீ மன்னிக்க கற்றுக்கொள். என் தங்கமே, சில நாட்கள் எதுவும் சரியாக இல்லை என்று தோன்றும். அந்த நாட்களும் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். அந்த நாட்களில் உன்னை அதிகமாக தள்ளாதே. மென்மையாக இரு. என் தங்கமே, நீ யாராவது ஆக வேண்டும் என்று அழுத்தம் கொள்ளாதே. நீ ஏற்கனவே போதுமானவன், போதுமானவள். வளர்ச்சி என்பது நீ இல்லாத ஒன்றாக மாறுவது அல்ல, நீயாக இருப்பதை தெளிவாக வாழ்வது. என் தங்கமே, உன் மனம் கதைகள் சொல்ல விரும்பும். அந்த கதைகள் சில நேரங்களில் பயமூட்டும். அப்போது நீ உன்னிடம் திரும்பி கேள். இப்போதைய உண்மை என்ன? பெரும்பாலும் பதில் அமைதியாக இருக்கும். என் தங்கமே, நீ உன் உடலுக்கு அன்பாக இரு. அது உன்னை இத்தனை நாட்கள் சுமந்து வந்திருக்கிறது. ஓய்வு கொடு. நல்ல உணவு கொடு. மென்மையான வார்த்தைகள் கொடு. என் தங்கமே, நீ யாரையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். அதுபோல யாரும் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. நீ உன்னை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, நீ அமைதியை வெளியில் தேடினால் அது தப்பிக்கும். உள்ளே திரும்பினால் அது காத்திருக்கும். என் தங்கமே, வாழ்க்கை என்பது ஓட்டப்பந்தயம் அல்ல, ஒப்பீடு அல்ல. அது ஒரு அனுபவ நடை. உன் வேகத்தில் நட. என் தங்கமே, உன் உள்ளத்தில் எழும் நம்பிக்கை மிக மென்மையானது. அதை பயத்தால் அடக்காதே. அதை அன்பால் வளர்த்து. என் தங்கமே, நீ இன்று ஒரு சிறிய நல்ல செயல் செய்தால் போதும். உன்னிடம், மற்றவர்களிடம். அதுவே பெரிய மாற்றத்தின் தொடக்கம். என் தங்கமே, நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்பதை மீண்டும் நினைவில் கொள். இப்போதும், இங்கேயும். என் தங்கமே, உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளது. நீ அதை இப்போது முழுவதும் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. வாழ்ந்தால் போதும். என் தங்கமே, அமைதி மெதுவாக உன்னுள் அமரட்டும். நீ அதற்கு இடம் கொடு. என் தங்கமே, நீ இப்போது வாசிக்கிற இந்த சொற்கள் உன் மனத்தின் ஓட்டத்தை மெதுவாக்கி உன் சுவாசத்தை ஆழப்படுத்தினால் அதுவே போதும். பெரிய விளக்கங்கள் தேவையில்லை. சிறிய தெளிவு போதும். உன் உள்ளே நடப்பதை நீ கவனிக்க ஆரம்பித்தால் வெளியே எதுவும் உன்னை ஆட்ட முடியாது. என் தங்கமே, சில நேரங்களில் மனம் பழைய நினைவுகளை மீண்டும் மீண்டும் எடுத்துக் காட்டும். அது தண்டிக்க அல்ல, முடிக்க. முடிக்கப்படாத உணர்வுகள் தான் திரும்ப திரும்ப வருவாய். அவற்றை விரட்டாதே, கவனித்து விடுவி. விடுவித்தல் என்றால் மறப்பது அல்ல, பிடித்து கொள்ளாமல் விடுவது. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் பல பொறுப்புகளை சுமந்து வருகிறாய். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சரி செய்ய வேண்டும் என்ற அழுத்தம் உன்னை சோர்வடைய செய்கிறது. ஒரு நாளுக்கு ஒரு செயல் போதும். ஒரு சுவாசத்திற்கு ஒரு நிம்மதி போதும். என் தங்கமே, உன் மனம் உனக்கு எதிரி இல்லை. அது உன்னை காக்க முயலும் நண்பன். ஆனால் அது சில நேரங்களில் பழைய வழிகளை பயன்படுத்தும். நீ மென்மையாக அதை புதிய வழிக்கு அழைத்து வா. பயத்தின் வழியிலிருந்து தெளிவின் வழிக்கு. என் தங்கமே, நீ உன் உணர்வுகளை பெயரிட்டு அழைக்க கற்றுக்கொண்டால் அவை உன்னை ஆளாது. இது பயம், இது சோர்வு, இது ஆசை என்று சொல்லும்போது அந்த உணர்வு உன்னிடம் பேசும். பேசும்போது அது கரையும். என் தங்கமே, உன் உடல் சில நேரங்களில் சின்ன சின்ன சிக்னல்கள் தரும். கழுத்தில் இறுக்கம், வயிற்றில் அலை, நெஞ்சில் கனப்பு. அவற்றை நோய் என்று மட்டும் பார்க்காதே. அவை உன் வாழ்க்கையின் வேகத்தை குறைக்கச் சொல்லும் அழைப்புகள். என் தங்கமே, நீ உன்னை ஒப்பிடும் பழக்கத்தை மெதுவாக விட்டுவிடு. ஒப்பீடு மகிழ்ச்சியை சுருக்கும். உன் பயணம் உனக்கு மட்டுமே. உன் நேரம் உனக்கு மட்டுமே. என் தங்கமே, சில நாட்களில் நீ வலிமையாக இருப்பாய். சில நாட்களில் மென்மையாக இருப்பாய். இரண்டும் சரி. வலிமை என்றால் எப்போதும் கடினம் அல்ல. மென்மையும் வலிமை தான்.
என் தங்கமே, உன் எண்ணங்கள் உன்னை தூரம் இழுத்துச் சென்றால் உன் கால்களை உணர். தரையை உணர். இப்போதைய உடலை உணர். உடல் இங்கே தான் இருக்கும். மனத்தையும் இங்கே அழைத்து வரும். என் தங்கமே, நீ ஒரு முடிவை எடுக்க தயங்கினால் அதற்குள் இருக்கும் பயத்தை பாரு. பயம் உன்னை காக்க முயலும். ஆனால் அது உன்னை நிறுத்தவும் செய்யும். காக்கும் பகுதியை மதித்து நிறுத்தும் பகுதியை மென்மையாக கடந்து செல். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் சிறிய எல்லைகளை அமைத்து கொண்டால் பெரிய அமைதி வரும். எல்லை என்றால் விலக்கு அல்ல, பாதுகாப்பு. என் தங்கமே, நீ மற்றவர்களின் மனநிலையை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உன் பதிலை தேர்வு செய்ய முடியும். அந்த தேர்வில் தான் உன் சுதந்திரம். என் தங்கமே, நீ உன் நாளை தொடங்கும் போது இன்று நான் என்னை எப்படி கவனிப்பேன் என்று கேள். அந்த கேள்வி உன்னை சரியான இடத்துக்கு அழைத்து செல்லும். என் தங்கமே, நீ தவறுகளைச் செய்ய அனுமதி கொடு. தவறு இல்லாத வாழ்க்கை இல்லை. தவறிலிருந்து கற்றுக்கொள்ளாத வாழ்க்கை தான் வறண்டு போகும். என் தங்கமே, உன் மனம் சில நேரங்களில் மிக வேகமாக ஓடும். அப்போது அதை நிறுத்த முயற்சிக்காதே. வேகத்தை கவனிக்க மட்டும் செய். கவனிப்பு வந்தால் வேகம் தானாக குறையும். என் தங்கமே, நீ நன்றி சொல்ல கற்றுக்கொண்டால் குறை காணும் பழக்கம் மெதுவாக கரையும். நன்றி பெரிய விஷயங்களுக்கு மட்டும் அல்ல. ஒரு சுவாசம், ஒரு கண்ணியமான வார்த்தை, ஒரு அமைதியான நிமிடம். என் தங்கமே, நீ உன் உடலை மதித்தால் உன் மனமும் மென்மையாகும். நீர் குடி. நட. தூங்கு. இந்த சாதாரணங்கள் தான் பெரிய ஆதாரங்கள். என் தங்கமே, நீ சிலரை இழந்திருக்கலாம். சில கனவுகளை விடுத்திருக்கலாம். அதற்காக உன் இதயத்தை மூடாதே. இதயம் மூடினால் வலி குறையாது, வாழ்வு குறையும். என் தங்கமே, நீ பேச விரும்பாத விஷயங்களை எழுதி பாரு. எழுத்து மனத்தின் சுமையை குறைக்கும். சொல்ல முடியாததை எழுத முடியும். என் தங்கமே, நீ அமைதியாக உட்காரும் போது எதையும் சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கவும் போதும். இருப்பதே பெரிய செயல். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒளி என்பது எப்போதும் சத்தமாக இருக்காது. அது மென்மையான உறுதி போல இருக்கும். இன்று நான் என்னால் முடிந்ததை செய்தேன் என்ற உணர்வு போல. என் தங்கமே, நீ உன் பயத்தை பகிர்ந்தால் அது சிறிதாகும். மறைத்தால் பெரிதாகும். நம்பிக்கையுடன் பகிரும் ஒருவரை தேர்ந்தெடு. என் தங்கமே, நீ உன் உள்ளே உள்ள கருணையை உன்னிடமே முதலில் பயன்படுத்தி பார். நீ உன்னிடம் கருணையாக இருந்தால் உலகமும் உன்னிடம் மென்மையாக மாறும். என் தங்கமே, நீ ஒரு நாளில் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டியதில்லை. இன்று ஒரு படி போதும். நாளை இன்னொரு படி. என் தங்கமே, நீ உன் சுவாசத்தை மெதுவாக எண்ணிக்கொண்டு பாரு. உள்ளே நுழை. வெளியே விடு. இந்த எளிய செயலில் பெரிய அமைதி ஒளிந்திருக்கிறது. என் தங்கமே, நீ உன் மனதில் எழும் கதைகளை உண்மை என்று உடனே நம்பாதே. அவற்றை சோதனை செய். இப்போதைய உண்மை என்ன என்று கேள். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் அர்த்தம் தேடும்போது அர்த்தம் நீ செய்வதில் தான் இருக்கும். நீ பேசும் விதத்தில், நீ நடக்கும் விதத்தில், நீ உன்னை கவனிக்கும் விதத்தில். என் தங்கமே, நீ தனியாக இருப்பதை பயப்படாதே. தனிமை உன்னை உன்னிடம் கொண்டு வரும். ஆனால் தனிமையில் நீ உன்னை குறை சொல்லாதே. என் தங்கமே, நீ உன் இதயத்துக்கு நேரம் கொடு. குணமடைவதற்கு அவசரம் இல்லை. குணமடைவதும் ஒரு பயணம்தான். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை மெதுவாக நேசிக்க கற்றுக்கொள். சத்தம் குறைந்தால் அர்த்தம் அதிகரிக்கும். என் தங்கமே, நீ இப்போது இருக்கும் இந்த தருணம் போதுமானது. நீ போதுமானவன். நீ போதுமானவள். இந்த உண்மை உன் உள்ளே மெதுவாக அமரட்டும். என் தங்கமே, நீ உன் வழியில் நடந்து கொண்டிருக்கிறாய். சில தடுமாற்றங்கள் வரும். அவை விழச்செய்ய அல்ல, நிலை பெறச் செய்ய. என் தங்கமே, அமைதி என்பது உன் இயல்பு. அதை நினைவில் கொண்டு மீண்டும் மீண்டும் அதற்கு திரும்பி வா.